நேற்று மாலை தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. தமிழரசனை நாம் இழந்திருக்கின்றோம். சமீப காலத்தில் தமிழ்நாட்டில், குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வேண்டுமென்றே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு, அடங்கமறு, அடி, திருப்பி அடி, இது போன்று அது போன்று வெட்டு, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது. இந்த 2 பெரிய சமுதாயம் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், வளர வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும். இல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். மிக கலவரம், தினம் கலவரம் நடந்தது. மீண்டும் நான் சொல்றேன், முதலமைச்சருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும், அரசு வேலையை கொடுக்கணும்.